இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு நிமிடம் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும். எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் தாரும். எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வளங்களையும் தந்து இந்த நாளில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 2வது பகுதி. கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தேன், இது என்றென்றுமுள்ள ஒரு வரம்பு, அதனை கடக்க முடியாது. அலைகள் அதன் மீது மோதி அடிக்கலாம், எனினும் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது. அவை சீறி முழங்கலாம், எனினும் அதனை தாண்ட முடியும். கடலை பற்றி ஒரு உவமை சொல்லப்படுகின்றது. அலைகள் கரையின் மீது மோதிய போதும் அதனை கடக்க முடியாது, வெற்றி கொள்ளவும் முடியாது. சீறி முழங்கலாம், எனினும் அது தாண்ட முடியாது. இறைவார்த்தை என்ற பாறையின் மீது உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா? இறை வார்த்தையின் மீது வீடு கட்டியவர்கள் புத்திசாலிகள். காற்றடித்தது, மழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அது விழவில்லை. காரணம், அதன் அடித்தளம் பாறையின் மீது, இயேசு என்ற பாறையின் மீது, இறை வார்த்தை என்ற பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது. இறை வார்த்தையை தினமும் கேட்கின்ற உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். அதை உருவாக்குபவர் கடவுள். அந்த பாதுகாப்பு வளையத்தினுள் உன்னை பாதுகாப்பார் கடவுள். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அது விழத்தாட்டாது, அதை அணுகாது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, கடலுக்கு எல்லை அமைத்து அதை பாதுகாக்கின்ற கடவுள், இறை வார்த்தையை உனக்கு தந்து உன்னை பாதுகாக்கின்ற கடவுள் இன்று நமக்கு இந்த இறை வார்த்தையை தருகின்றார். வாழ்க்கையில் சீறி எழுகின்ற பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இறை வார்த்தையை வெற்றி கொள்ள முடியாது. அந்த பிரச்சனைகளால் அந்த இறை வார்த்தையை மூழ்கடிக்க முடியாது, அதை தாண்ட முடியாது. ஏனென்றால் கடவுளே வார்த்தையாக இருக்கின்றார். இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தையின் ஆற்றல், இன்று அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையின் ஆற்றல், இந்த இறை வார்த்தையின் சக்தி இன்று நமக்கு கிடைக்கும் போது அதுதான் நமக்கு அரணாக, கோட்டையாக நம்மை இருந்து பாதுகாக்கும். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்துக்காக ஜெபியுங்கள். கடலுக்கு அரணமைத்த கடவுள் நமக்கும் அரணமைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.